நேத்து வந்து லிட்ரல்ஸ் பார்த்தோம். ஸோ லிட்ரல்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து டிவில வந்து ஒரு காலமாவோ, ஒரு ஃபீல்டாவே இருக்காது. இது வந்து நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட் கிடைக்கிறதுக்காண்டி நம்ம இந்த லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது லிட்ரல்ஸ் வந்து 4 வகையான லிட்ரல்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட், இன்டிஜர், நம்பர், இன்டர்வல். ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து எப்படி நம்ம டேட்டாவ வந்து பிரசன்ட் பண்ணயில யூஸ் பண்றாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் லிட்ரல் பார்க்கலாம். ஏன்னா, கிளையண்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில டேட்டா நம்ம ஆம், அ அவங்க என்டர் பண்ண டேட்டா இல்லாம, ஃபியூ டேட்டா வந்து அத வந்து ஆம், ஒ ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதோட எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்ட நீங்க கன்வெர்ட் பண்ணி குடுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி குடுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து டீட்டெயில் இல்லாம இருந்தாலும், நம்ம வந்து ஆ ஆட் பண்ணி குடுக்க முடியும். அதுதான் வந்து அதுக்கு யூஸ் பண்றது தான் லிட்ரல்ஸ் யூஸ் ஆகும். ஸோ எப்படின்னா, இப்ப ஆம், ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இப்ப இந்த டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிள்ல வந்து இப்ப இந்த நேம் வருது. இதுல வந்து நம்ம லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மீனிங்ஃபுல் அவுட்புட்ட குடுக்கலாம் அப்படின்னா, நம்ம இத ஃபெட்ச் பண்ணையிலே செலக்ட் இப்ப இதுல வந்து நான் லிட்ரல்ஸ நான் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுல கன்காட்டினேஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணலாம். கன்காட்டினேட்டர் ஆப்பரேட்டர்ங்கிறது ஆரக்கிள்ல பைப்பிங் சொல்லுவாங்க. இதுதான் கன்காட்டினேட்டர் ஆப்பரேட்டர். சரிங்களா? இதுக்கப்புறம் இது பைப்பிங் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கன்ஜங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். நான் பைப்பிங் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் நேமும் நான் வந்து ஜஸ்ட் லிட்ரல் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து டிபில இல்ல. ஜஸ்ட் நான் வந்து ஒரு லிட்ரல்ஸ் ஆட் பண்றேன். இது வந்து ஆ நம்ம டிபி இருக்கணும் அவசியம் இல்ல. இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் வந்து டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கா இருந்தா ஆம், சிங்கிள் கோட்ஸ்ல யூஸ் பண்ணணும். டேட்டா இருந்தாலும் சிங்கிள் கோட்ஸ். இல்ல வேற ஏதாச்சும் நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த நான் என்ன பண்ணேன் அண்ட் நேம்
கரெக்டா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணதான் முடிக்கணும். ஸோ அதை முடிச்சு காலம் நேம் வந்து ஃபுல் ஹெட்டர் ஒரு இதாக இருக்கும். ஆனால் இதை வந்து நான் அலியாஸ் கொடுத்துறேன். காலம் அலியாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிபியில் இருக்க நேம்ஸ் வந்து இது ராகுல்ங்கிறது ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம் வந்து இல்லை, அதுக்கப்புறம் வந்து டேட்டும் இதுக்கு இல்லை. இந்த இதுக்குலாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இதுக்கு இந்த இதுக்கு மட்டும் லாஸ்ட் நேமும் இதுவும் இல்லை, அதுக்கு மட்டும் நல்ல காமிக்குது. மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து டேட்டா இருக்கிறதுனால அந்த டேட்டாவை வந்து ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த லிட்ரல் யூஸ் பண்றதுனால நம்ம அவுட்புட் வந்து கிளைண்ட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம மாற்றி கொடுக்க முடியுது. சரிங்களா? இது இந்த வேல்யூஸ்லாம் டிபியில் இல்லை, ஜஸ்ட் இந்த காலம்ஸ் மட்டும்தான், காலம்ஸ் அதோட வேல்யூ மட்டும்தான் டிபியில் இருக்கு. பட் ரிமைனிங் லிட்ரல் யூஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட்டை நம்ம கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து அவங்க சொல்லலாம் எங்களுக்கு வந்து இந்தந்த காலம் வேல்யூக்கு முன்னாடி இந்தந்த மாதிரி ஸ்ட்ரிங் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், ஒரு டெஸ்கிரிப்டிவ் வேற இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னா நீங்க அதை யூஸ் பண்றதுக்கு வந்து நீங்க லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? காலம் நேம்ஸ் வந்து நீங்க சிங்கிள் கோட்ஸ் விடுவது டைரக்டா. ஸோ லிட்ரல்ஸா நீங்க வந்து அதோட இது பண்றதுக்கான பைப்பிங் யூஸ் பண்ணி நீங்க கன்கார்டினேட் பண்ணிடலாம். இது வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஆரக்கல்ல கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் இது டபுள் பைப்பிங் வந்து கன்கார்டினேஷன். இப்போ இதுலயே வந்து இப்போ நான் வந்து லாஸ்ட் நேம் இல்லை அப்படின்னா என்விஎல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் நேம் இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா not mentioned but DOB இருக்கு. ஸோ DOB என்ன பண்ணுறேன், டிஓபியில் நல்ல வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா போட்டுங்க நாட் மென்ஷன். ஸோ டேட்டா டைப் வந்து அந்த என்விஎல் கன்வர்ஷன் யூஸ் பண்ணல ப்ராப்பராக இருக்கணும். அதனால வந்து இங்கே டேட்டை வந்து நான் கிளியராக இது அப்போதைக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நார்மலாக அந்த டீட்டெயில்ஸ் the student first name is Bhatya and last name is Raja and birth date is 24 Jan 1981. ஸோ இது மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ வந்து கிளைண்ட் கேட்குறாங்க நாங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவோம், அது வந்து எங்களுக்கு வந்து டேபிளர் ஃபார்மேட்டில் வேணாம், ஒரு ஜஸ்ட் ரீடபிள் லிட்ரல்ஸில் வேணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த இருக்க டிபிஎல் காலத்தை இது பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரல் யூஸ் பண்ணி ஒரு கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்து இந்த இதை வந்து ஒரு ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம்னா நீங்கள் இது வந்து அவங்களுக்கு வந்து டேட்டா டேபிள்லேருந்து வந்த மாதிரி தெரியாது, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ண மாதிரியே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து எம்ப்ளாயி டைப்பில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ இதில் வந்து இஎம்பியோட இநேமும் சேலரி இருக்கு. சேம் தான். இதுலயே வந்து அவங்க டைரக்டா எம்ப்ளாயி இருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இநேம் முன்னாடி அவங்களோட எம்ப்ளாயி நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இநேம் கொடுங்க. சேலரியில வந்து அவங்களோட சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுங்க அப்படின்னா ஜஸ்ட் லிட்டரல் ஷூட் பண்ணி இது பண்ணலாம். இது நம்பரோட நீங்க வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரிங்ல இருக்கு. இப்போ வந்து அவங்களோட ஒரு இந்த மந்த் வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் இநேம் சேலரியோட என்ன பண்ணணும் ப்ளஸ் 500. ஸோ நம்பர் லெட்டர்ஸ்க்கு வந்து ஒரு அலியாஸ் நேம் காலம் அலியாஸ் வரும். இந்த கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பைப்பிங் நடந்ததுனால அது வந்து முன்னாடி நம்பர் இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணல, நீங்க பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கீங்க. சரிங்களா? பிராக்கெட் யூஸ் பண்ணாம அத்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா இது வந்து எந்த ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு தெரியாம அது வந்து ஃபர்ஸ்ட் கன்கார்டினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அத்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணையில வந்து அந்த இஷ்யூ வரும். ஸோ எப்போல்லாம் நீங்க அத்தமெட்டிக் ஆப்ரேஷன் நீங்க பண்ண நினைக்கிறீங்களோ நம்பருக்காக பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணுவீங்க. இது இது வந்து லிட்ரல்ஸ். ஜஸ்ட் டிபியில் இருக்க காலம் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் கொடுக்கல ஒரு ஆல்டர்னேட் அவுட்புட் இது பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்க ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்பர் தேவைப்பட்டு நம்பர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மாதிரி டேட் கன்வர்ஷனுக்கு டேட். சரிங்களா? அந்த மாதிரி லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட்டை நம்ம டிவில இருந்து இந்த வேல்யூஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணல, பட் நம்ம கொடுக்கும்போது அந்த வேல்யூ ஆட் பண்ணி சென்ட் பண்றோம். சரிங்களா? இது வந்து டிபியில பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே பர்பஸ்க்கு லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் கீவேர்டு வந்து என்னன்னா இப்போ வந்து ஓகே.
இங்க பாத்தீங்கன்னா இதுல வேல்யூஸ் இருக்கு. இதுல நம்ம பிரைமரி கீ டிக்ளேர் பண்ணினா டூப்ளிகேட்ஸ் வராது. பிரைமரி கீனா யூனிக் வேல்யூ எக்ஸ் பண்றது சரிங்களா. கன்ஸ்ட்ரெயின்ட்ல அது நம்ம எப்படின்னு பார்ப்போம். டூப்ளிகேட்ஸ் இருக்கு. டூப்ளிகேட்ஸ் இல்லாம நம்ம வேல்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வேலைக்கு ஜாப் பாத்தீங்கன்னா இதுல ஜாபும் எம்ப்ளாயி நம்பர். ஸோ வந்து ஜஸ்ட் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து எங்க இதுல டிஸ்டிங் ஜாபும் டிபார்ட்மெண்ட் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டைரக்டா டேபிள்ல இருந்து செலக்ட் பண்ணா இதுல வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கு சரிங்களா. நிறைய மேனேஜர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்து டிஸ்டிங்க்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்ற இது பண்ணா ஸோ இதை வந்து நம்ம டிபியில சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் வந்து அவுட்புட்ல வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் டிஸ்டிங். இதுல பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து டூப்ளிகேட்ஸ் இந்த காம்பினேஷன்ல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. இப்போ சிங்கிள் காலம்ஸ்ல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணோம்னா ஸோ அந்த காலம்ஸ் நம்ம 2 காலம்ல 2 காம்பினேஷன்ல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. வித் சிங்கிள் காலம்னா அந்த சிங்கிள் காலத்துல எந்தெந்த டூப்ளிகேட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த தான் யூனிக் ஜாப் டெஸ்டினேஷன் வந்து இதெல்லாம் யூனிக். ஸோ இப்படி வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா டிஸ்டிங் வேர்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து எப்போதுமே செலக்ட் ஸ்டேட்மெண்டோட ஃபர்ஸ்ட் காலமா இது டிஸ்டிங் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதுல வந்து ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஸ்டார் கூட ஓவரால் ரெக்கார்டில் எதுவும் டூப்ளிகேட்ஸ் தான் ரிமூவ் பண்ணும். ஸோ இது எல்லாமே யூனிக் ரெக்கார்ட் தான். ஓவரால் காம்பினேஷன்ல இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாதிரி டூப்ளிகேட்ஸை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கையில் வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்டிங் பண்ணா டூப்ளிகேட்டை இந்த ஓவரால் ரிசல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் காலம் வந்து இண்டிவிஜுவல் காலம்ல ஃபில்டர் பண்ணி தரோம். இல்லை ஓவரால் இருக்குன்னா அந்த காம்பினேஷன்ல யூனிக் ரெக்கார்ட் இருக்குன்னா ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கணும் எப்போதுமே வந்து. அதாவது நீங்க இன்பிட்வீன்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர்ஸ் காமிக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம வேர் கிளாஸ்ல வந்து இந்த லிட்ரல்ஸை டைரக்டா யூஸ் பண்ணி நம்ம கம்பேரிசன் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. வேர் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம எந்த மாதிரி டேட்டாவை வந்து நம்ம ஃபில்டர் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம பர்டிகுலர் டேபிள்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்ணையில வந்து எந்த டேட்டா மட்டும் பர்டிகுலர் டேட்டா மட்டும் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்றது அந்த வேர் கிளாஸ். இது வந்து செலக்ட் பண்ணி நம்ம டேட்டா இது பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் சரிங்களா. இதுல வந்து இது வந்து வேல்யூஸ் வந்து டிபி வேல்யூஸை யூஸ் பண்ணலாம். காலம்ஸ்ல இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இல்ல அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபில்டர் கிளாஸ்ல நம்ம இது பண்ணலாம். இல்லாட்டி ஃபங்க்ஷன்ஸ் வேற ஏதாச்சும் ஆரக்கல்ல இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேர் கிளாஸ்ல நம்ம ஃபில்டரை இது பண்ண முடியும் சரிங்களா. இதுல வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா இந்த கம்பேரிசனுக்கு ஆரக்கல் நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ்
comparison operators. Comparison operators என்னென்ன இருக்குன்னா equality operator இருக்கு. இந்த இது பண்ணி நம்ம ஈக்குவலா என்னங்கிறது நம்ம இது பண்ணிக்கலாம். நாட் ஈக்குவலிட்டி ஆப்பரேட்டர் வந்து அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கு, இது வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போதைக்கு டேட்டா எடுத்து வாங்குறதுக்கு ஈக்குவலிட்டி ஆப்பரேட்டர் இருக்கணும். நாட் ஈக்குவல்ட்டுக்கு நம்ம இந்த நாட் ஈக்குவல் டு இந்த நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எக்ஸ்டர்னல் இது நாட் ஈக்குவல் டு ஆர் ஸ்டார்டிங்ல கேப் கொடுத்து இந்த 3 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம நாட் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இல்லாம வேற வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு வரலாம். கம்பேரிசன்ல கிரேட்டர் தென் யூஸ் பண்ணலாம், லெஸ் தென் யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், less than யூஸ் பண்ணலாம். வேற என்னன்னா greater than or equal to less than or equal to இந்த இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ரேட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னன்னா நம்ம டேட்டா ஃபெச் பண்ணையில் வந்து என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணுறோம், எந்த டேட்டா யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் வந்து 1 to 5 3 ரெக்கார்டு மட்டும் வேணும். அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த 1 to 3 ரெக்கார்டு மட்டும் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்பி வேர் ஃபில்டர் கிளாஸில் நீங்கள் எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல் டு நீங்கள் வந்து 1 2 3 4 சரிங்களா. இதில் வந்து நம்பர் வந்தால் சிங்கிள் கோட்ஸ் தேவையில்லை, இல்லை ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்ஸை கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கோ டேட்டோ இருந்துச்சுன்னா இது வேணும். டேரெக்டாக வேற ஏதாச்சும் காலம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து செலெக்ஷன் ஓவரால் ரெக்கார்டில் எம்ப்ளாயி நம்பர் 1 2 3 4 இருக்க டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி ஈக்குவல் ஆப்ரேட்டர். இன்னொன்று நாட் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்ப்ளாயி தவிர மிச்சம் எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நாட் ஈக்குவல் யூஸ் பண்ணணும்னா இதை தவிர்த்து வேறு ரெக்கார்டு 19 ரெக்கார்ட்ஸ் ஷோ பண்ணுது. ஸோ இதை தவிர்த்து ஸோ இதுக்கு ஈக்குவலான ரெக்கார்டு வேணுமா இல்லை இது இல்லாமல் ரெக்கார்டு வேணுமா, ஸோ நீங்கள் இதில் எந்த காலத்தையும் வேணால் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி அது அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபெச் பண்ணி அதில் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சொல்லலாம் எனக்கு வந்து என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கிளர்க் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிளர்க்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 பேர் மட்டும் தான் கிளர்க்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும்னா இந்த ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு அவங்களோட பேஸ்ட் ஆன் த ரெக்குவயர்மெண்ட் கிளைண்ட் எப்படிலாம் வேணாம் டேட்டா வேணுங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி பர்டிகுலர் டேட்டாவை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறது ஈக்குவல் ஸ்ட்ரிங்குக்கு வந்து சிங்கிள் கோட்ஸில் இருக்கணும். நம்பர்ஸ் வந்து டைரெக்டாக இருக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து greater than 2000
ரூபாய்க்கு மேல இருக்க எம்ப்ளாயி எல்லாத்தையும் எழுதுவாங்க. ஸோ இந்த 17 பேர் வந்து 2000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அவங்க சேலரிக்கு மேல இருக்கிறது டீட்டெயில்ஸ் எடுத்துவாங்க. கிரேட்டர் தான் இது மாதிரி வந்து அவங்க கேட்குற அவுட்புட் எப்பெல்லாம் கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வித்தின் த டேபிள் வந்து டேட்டாவை இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது லெஸ் தான். ஸோ அவங்க கேட்குறத பொறுத்து நம்ம இந்த இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து ஆரக்கல்ல வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த நார்மல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதுல வந்து 3 லாஜிக் ஆப்ரேட்டர் இருக்கு. அண்டு, ஆறு, நாட். இந்த இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து அண்ட் இருந்துச்சுன்னா எல்லா கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ வந்து என்னன்னா ரெண்டு 3 கண்டிஷனை செக் பண்ணிட்டு அந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அவுட்புட் வரணும்னா நம்ம அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து எல்லா கண்டிஷனும் மேண்டேட்டரி ஆகிறதுக்காண்டி இது. சரிங்களா? ஆர் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் இல்லை, இப்போ வந்து சேலரி வந்து 2000 ரூபாய்க்கு மேல இருக்கலாம், இல்லையாட்டு அவரோட ஜாப் வந்து கிளர்க்கா இருக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனா ஓகே அப்படிங்கிறப்ப ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்து நாட், இது இல்லாம வேற வேல்யூஸ் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்ற அந்த நெகேஷனுக்கு இந்த ஆப்ரேட்டர் நாட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இந்த 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஆரக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து என்னன்னா செப்பரேட் 2000 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் நம்பரும் எனக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ உங்களோட இதோட நான் வந்து அண்டு டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 10. நான் வேற இல்லை, சேலரி 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அண்ட் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணேன். அண்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 10 ஈக்குவல் டு 10. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சேலரி வந்து 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும், 2000 இல்லை 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அதுக்கு இல்லைன்னா அதுவும் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் 10 இருக்கணும். இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து அவுட்புட்டு நீ அந்த டேட்டா டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. இது மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி எத்தனை இன்புட் இருந்தாலும் ஸோ அது எல்லாமே மேண்டேட்டரியாக இதாக செக் பண்ணிவிட்டு அது எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் ட்ரூ ஆனால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? அந்த பர்டிகுலர் காலம்லேருந்து அவுட்புட். சரிங்களா? இது வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். இல்லை இதில் ஏதாச்சும் ஒன்று எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும் அப்படின்னா இதுக்கு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகினாலே போதும், நம்மளுக்கு டேட்டா. ஸோ இந்த 18 ரெக்கார்டு இப்போ வருது. ஏன்னா வந்து இதில் வந்து ஒன்று அவங்களோட டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட சேலரி 2000க்கு மேலே இருக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுனா கூட எனக்கு டேட்டா எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ இது எத்தனை ஆர் கண்டிஷன் வேணா இருக்கலாம். ஸோ ஆனால் அண்ட் ஆர் ரெண்டும் வந்து காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ எதெல்லாம் ஆரில் வருது எதெல்லாம் அண்டு வருதுங்கிறத ப்ராப்பராக வந்து ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அதுபடி டேட்டாவை ஃபெச் பண்ணிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நிலையில வந்து எப்படி அவங்க டேட்டாவை கேட்குறாங்க அதை பொறுத்து நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். இல்லை நாட் இப்போ வந்து என்னன்னா
வந்து வேர் சேலரி வந்து 2000 ரூபாய்க்கு மேல இருக்கிறது. ஸோ இதில் வந்து நெகேஷன் யூஸ் பண்ணி சேலரி வந்து 2000 ரூபா இல்லை 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஆர் டிபார்ட்மெண்ட்டும் 10 இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று டிபார்ட்மெண்ட் 10 இருக்கலாம், இல்லாட்டியும் சேலரி வந்து 2000 ரூபாய்க்கு மேலே இல்லாமல் இருக்குதுல்ல என்ன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 10 இருக்குது, இல்லாட்டியும் வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அதோட சேலரி வந்து 2000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நாட் ஈக்குவல் அந்த கண்டிஷன் இல்லாமல் மிச்ச ரெக்கார்டை நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நாட் யூஸ் பண்ணி இதில் வந்து நாம் வந்து அண்ட் கண்டிஷனும் நம்மளுக்கு தேவைன்னா ஸோ ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஆர் கண்டிஷன் இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அண்ட் கண்டிஷன் என்ன இருக்குன்னா என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் இது நடக்கும், அதுக்கப்புறம் அண்ட் இந்த லாஜிக் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் வந்து அதுக்கப்புறம் இந்த அண்டு செக் பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி நம்ம மல்டிபிள் ஆப்ரேட்டர் கம்பைன்டு வேலை யூஸ் பண்ணுறோம்னா ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸை வந்து ப்ராப்பர் ப்ராக்கெட்ஸில் இது பண்ணோம்னா நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த கொயரி என்ன பண்ணுன்னா சேலரி வந்து 2000க்கு மேலே இருக்கக்கூடாது, டிபார்ட்மெண்ட் 10 இருக்கலாம். சரிங்களா? இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அண்ட் ஜாப் ஈக்குவல் டு கிளர்க்காக இருக்கணும். ஸோ ஜாபுங்கிறது வந்து இந்த கிளர்க் வந்து இது மேண்டேட்டரியாக கொடுத்தோம், ஏன்னா இது வந்து அன்கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த கிளர்க் வந்து மேண்டேட்டரி, பட் இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரும் இந்த சேலரி இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அவங்க கேட்குற மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணையில் வந்து இந்த ஃபில்டர் கிளாஸில் இந்த ஆப்ரேட்டரும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அது எப்படி இது பண்ணுறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நாட்டை வந்துன்னா இதுக்கு இது இது இல்லாம இந்த வேல்யூ இல்லாம ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, அந்த இதுல வந்து ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? எதெல்லாம் அண்ட் வந்து எல்லாமே வந்து ட்ரூவா இருக்கணும், அப்பதான் ஆர் வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்தாலும் ஓகே. ஓவரால் ரிசல்ட் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்தாலும் கம்பைன்டு வேலை யூஸ் பண்ணோம்னா பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஃபில்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் ஸ்டார் பிளஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆரக்கிள் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, எஸ்கியூஎல் ஸ்டார் பிளஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எஸ்கியூஎல் வந்து எல்லாமே ஆன்சி ஸ்டாண்டர்ட்ஸில் ஃபாலோ பண்ணணும். இது வந்து DB2 இருக்கலாம், எஸ்கியூஎல் சர்வராக இருக்கலாம், எல்லாமே வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸில் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த ஆன்சி ஸ்டாண்டர்ட்ஸில் ஃபாலோ பண்ணணும். பட் எஸ்கியூஎல் ஸ்டார் பிளஸ் பண்ணையில் இந்த டிபிஎம்எஸ் கான்செப்டை அடாப்ட் பண்ணிட்டு இவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுக்கலாம். ஸோ ஆரக்கிள் அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண இவங்களுக்கான ஆப்ரேட்டர் தான் எஸ்கியூஎல் ஸ்டார் பிளஸ் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆப்ரேட்டர்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் நம்ம பார்க்குறது between and இந்த லாஜிக்கை வந்து நம்ம டைரக்டா ஆன்சி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியும். பட் இதுல வந்து மல்டிபிள் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த அவுட்புட் எடுக்கிற மாதிரி வரும். பட் டைரக்டா வந்து இதை ஒரே ஒரு சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா
greater than 1000 and shall less than 3000. இப்போ வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்கு உள்ள இருக்க டேட்டாவை நீ எடுத்துட்டு வா, எம்ப்ளாயி சேலரி இருக்க டீட்டெயில்ஸ். ஸோ வந்து 2 வாட்டி நம்ம காலம் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரோம். பட் எஸ்கியூஎல் ஸ்டார் பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணல, டைரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ரேஞ்ச் பேஸ் ஆன்சர் பிட்வீன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வரலாம். பிட்வீன் ஆப்ரேட்டர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து shall between 1000 and 3000. ஸோ இதில் வந்து அந்த ரேஞ்சும் இன்க்ளூட் ஆகும், சரிங்களா? ரேஞ்சும் இன்க்ளூட் ஆகும். பட் அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்க டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேயே நம்ம ரேஞ்ச் அந்த 1000 இதுவும் இது பண்ணால் நம்ம கிரேட்டர் தான் ஈக்குவல் டு லெஸ் தான் ஈக்குவல் டு பண்ணோம்னா இந்த ரேஞ்ச், இந்த எண்ட் ரேஞ்சும் நம்மளுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டைரெக்டாக இந்த ரேஞ்சில் இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருது. இதனால என்னன்னா இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர்ட் டு ஆன்சி ஆப்ரேட்டர். இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும், ஏன்னா வந்து இதில் 2 வாட்டி அந்த காலம் வந்து செக் பண்ணுறோம். ஸோ டேட்டாவோட ஸ்கேனிங் அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி பிட்வீன் ரேஞ்ச் பேஸ் அனாலிசிஸ்க்கு வந்து பிட்வீன் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதோட சின்டெக்ஸ் இப்படி தான் வரும், பிட்வீன் அந்த வேல்யூ அண்ட் இந்த ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ, சரிங்களா? இது மாதிரி யூஸ் பண்ணி ரேஞ்ச் பேஸ் டேட்டாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து வேறு ஏதாச்சும் நம்ம இந்த ஆப்ரேட்டர் இருக்குன்னா நாட் சேலரி திஸ் ஒன் நெகோஷியேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் நம்ம வேறு டேட்டா இருக்குன்னா இப்படி வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், சரிங்களா? பிட்வீன். அதுக்கப்புறம் இன் ஆப்ரேட்டர் வந்து இன் ஆப்ரேட்டர் எனக்கு வந்து இப்போ டேட்டா வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து என்னன்னா வேர் shall equal to 1000 or shall equal to 3000. இப்படி வந்து எனக்கு பர்டிகுலர் வேல்யூ உள்ள டேட்டா மட்டும் வேணும். ஸோ வந்து என்னன்னா வேல்யூ வந்து 1000 இல்லாட்டி 3000 இருக்க ரெக்கார்டு மட்டும் வேணும். அது மாதிரி இப்போ மல்டிபிள் ரெக்கார்டு வருது. இப்போ வந்து என்னன்னா இப்படி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்
மேபி டெசிமல் வேல்யூஸ் இருக்கு, நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கறதுனால. இப்போ வந்து நான் 1000 இல்ல 3000 இல்லாட்டி 722 இதுல இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கிறத எடுத்துட்டு வா அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட் எடுத்து வரோம். ஸோ இப்படி இல்லாம நம்ம ஒரே வாட்டி எடுத்துட்டோம்னா எஸ்கியூஎல் ஸ்டார் ஆப்ரேட்டர் இன் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ வந்து இதை வந்து இது இவ்வளவு யூஸ் பண்ணாம டைரக்டா வந்து எஸ்கியூஎல் ஸ்டார் ஆப்ரேட்டர் இன்னும் கொடுத்து இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டையே வந்து நம்ம இந்த இதுக்குள்ள மென்ஷன் பண்ணலாம். வித்தின் ப்ராக்கெட்ஸ்ல 1000 3000. ஸோ எவ்வளோ வேல்யூனா நம்ம ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் லிஸ்ட்டை நம்ம இது மென்ஷன் பண்ணி இது பண்ணணும். லிஸ்ட் வேல்யூவை இது பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுனா இன் ஆப்ரேட்டர். சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரிங்காக இருந்தால் சிங்கிள் கோர்ஸில் கொடுத்துருக்கணும், நம்பராக இருந்தால் டைரெக்டாக இந்த லிஸ்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இன் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ ஆரக்கிளில் இன்னொரு ஸ்பெஷலாக வந்து நல்ல வேல்யூ வந்து நம்ம கொயரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஆப்ரேட்டர் இருக்கு. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நல் வேல்யூவை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் வந்து ஆன்சி ஸ்டாண்டர்ட் பண்ணீங்கன்னா NVL யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். பட் ஆரக்கிளில் இஸ் நல் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஃப்ரம் PMP வேர் கமிஷன் ஈக்குவல் டு நல் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? கமிஷன் வந்து நிறைய ரெக்கார்டுக்கு நல் இருக்கு, பட் அந்த ரெக்கார்டை எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் ஆன்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா NVL யூஸ் பண்ணி அந்த நல்லா இருக்கதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவல் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். சரிங்களா? ஆன்சியில் இந்த மாதிரி கன்வர்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த 16 ரெக்கார்டு கமிஷன் வந்து நல்லா இருக்கு. இல்லை ஆரக்கிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா ஆரக்கிள் வந்து தனியாக ஆப்ரேட்டர் இருக்கு. இதுக்கு வந்து கமிஷன் ரீசனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இது வந்து ஃபெச் பண்ணணும். ஸோ இது வந்து ஆரக்கிள் வந்து ரீசனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. சரிங்களா? நாட் நல்லுக்கு யூஸ் பண்ணணும்னா ஸோ இட்ஸ் நாட் நல். ஸோ நல்ல இல்லாத வேல்யூஸ் யூஸ் பண்ணால் எங்கள் யூஸ் பண்ணு நாட் நல் கொடுத்துருக்கோம். கமிஷன் நல்ல இல்லையோ அவங்களோட டேட்டாவை எடுத்துட்டு வா. ஸோ ஜீரோங்கிறது நல்லு கிடையாது. ஸோ அதோட கமிஷன் 0. ஸோ இது மாதிரி ஈஸ்னல் ஆப்ரேட்டர் எஸ்கியூஎல் ஸ்டார் ஆப்ரேட்டர் இருக்கு. இதுக்கப்புறம் ஆரக்கிள்ல இன்னொன்று லைக் ஆப்ரேட்டர். இது வந்து சர்ச்சில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் லைக் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து இந்த பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லைக் ஆப்ரேட்டர் எப்பவுமே ஸ்ட்ரிங்கை கொயரி பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இருக்குன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இது வந்து ஒயில்ட் கார்டு சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த லைக் ஆப்ரேட்டர் நம்ம வந்து கூகுள் சர்ச்ல எல்லாம் இந்த லைக் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. 0 வந்துச்சுன்னா பர்சன்டேஜ் இது வந்து என்ன ஆகுதுன்னா 0 ஆர் மோர் கேரக்டர்ஸ் வந்து இது 0 ஆர் மோர் கேரக்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு 0 ஆர் மோர் கேரக்டர்ஸ் அந்த சர்ச்சில் இது வந்து பர்சன்டேஜ்க்கு இது பண்ணிப்போம். அதுக்கு வந்து அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் கேரக்டர் இருக்கு.
single character under single character. சிங்கிள் கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு இது யூஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் நான் என்ன பண்ணுறேன் ஈவினிங் லைக் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் ஏ வரணும், அதுக்கப்புறம் எது வேணாலும் இருக்கலாம் பர்சன்டேஜ். ஸோ இப்போ கொடுத்தனா என்ன பண்ணுன்னா ஏ மட்டும் செக் பண்ணும். ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் ஒரு ஏ இருக்கணும், அதுக்கப்புறம் எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து ஆடம்ஸ்க்கும் ஆலனுக்கும் ஸ்டார்டிங் லெட்டர் ஏ, ரிமைனிங் லெட்டர் வந்து எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற டேட்டாவை எழுதலாம். ஸோ எம்ப்ளாயி இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணையில் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடு தான் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து அந்த ரிலேட்டட் அது எல்லாமே வருதுல்ல ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சர்ச்சை வந்து லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போகலாம். எங்கெங்கெல்லாம் வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ வந்து இந்த சர்ச் வந்து இப்படி பண்ணுறதோட ஏ ஏ வந்து இப்போ வந்து ரெண்டு சைடு எது வேணாலும் இருக்கலாம், பட் அங்கே ஏ மட்டும் இருக்கிறதுனால ஏ இல்லை வந்து ஏடின்னு இருக்கலாம். இந்த ஏடி இந்த பேட்டர்ன் இருக்கணும், மித்தபடிக்கு எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இந்த பேட்டர்ன் ஸ்டார்டிங்ல எண்டிங்ல எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஜிஆர் மோர் கேரக்டர் இந்த பர்சன்டேஜ் இது பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் இது. ஸோ வந்து இப்போ வந்து மிடில் இருக்கு வேணும் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் இது அண்டர் ஸ்கோர் வந்து ஒரு பொசிஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டர் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஏ இருக்க ரெக்கார்டு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம்னா. ஸோ வந்து என்னன்னா ஸ்டார்டிங் அண்டர் ஸ்கோருங்கிறது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பொசிஷன், அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி டேட்டாவை எடுத்துட்டு வா அப்படிங்கிறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணலாம். அண்டர் ஸ்கோர் ஏ, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் வந்து 0 or more. சரிங்களா? அண்டர் ஸ்கோர் வந்து ஒரு பொசிஷன். இந்த இது யூஸ் பண்ணி இந்த சர்ச் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன்ல இருக்கிற சர்ச் மோஸ்ட்லி இந்த லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றது ஸ்ட்ரிங் கேரக்டர் டேட்டா டைப் தான் இந்த இது யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பருக்கும் இதுக்கு டேட்டுக்கும் ஒர்க் ஆகும், பட் அது வந்து என்னன்னா இந்த வேல்யூ வந்து ஆன்சி வேல்யூ கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைக் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ எல்லா டைமும் அது ப்ராப்பராக இருக்கும்னா பேஸ்ட் ஆன் த ஆன்சி வேல்யூ நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ பட் லைக் ஆப்ரேட்டர் மோஸ்ட்லி வந்து கேரக்டர் சர்ச்சுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து லைக் ஆப்ரேட்டர் வேற என்னன்னா இந்த பர்சன்டேஜ் இந்த அண்டர் ஸ்கோர் வந்து ஆரக்கிள்ல ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. இந்த இதை நம்ம அந்த சர்ச் பண்ற பேட்டர்ன்ல இந்த இது இருந்துச்சுன்னா அப்போதைக்கு வந்து நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து இது பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் டேட்டா
இது எனி கேரக்டர் எனி ஒரு பொசிஷன் என்ன எடுத்துக்கிட்டு இதுல இருந்து டேட்டா இருந்துச்சுன்னா அந்த இதை டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணணும் இதுல எஸ்கேப் சிம்பிள் இந்த இது எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த வேல்யூஸ் இருக்கத இது யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இது சீக்வன்ஸ் வந்து எஸ்கேப் இந்த சர்ச்லயே யூஸ் பண்ணதுல வந்து அந்த வேல்யூ வர்றது வந்து இது வந்து அந்த பேட்டர்ன்ல உள்ள வேல்யூ அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து இந்த 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 ஆப்ஷன் இந்த வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கையில வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த அந்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து அந்த லைக் ஆப்ரேட்டரோட பேட்டர்ன் கிடையாது. இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம இந்த எஸ்கேப் கீவேர்ட் கொடுத்து இதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து அண்டர்ஸ்கோர் அந்த டேட்டாவிலே இருக்கு அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் லைக் பவர் ஸ்டார் இதே எஸ்கேப் சீக்வன்ஸா நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெக்கார்ட் இருக்கு. இதுல வந்து இன்னொரு ரெக்கார்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். இதுல ஒரு வேல்யூ இதுல வந்து கன்ஸ்டன்ட் இருக்கு, அதனால தான் இது வரல. ஸோ இந்த இதுல வந்து என்னன்னா இந்த வேல்யூ 61 கொடுக்குறேன். சப்மிட் பண்ணிடலாம். நான் வந்து dev underscore testing இந்த வேல்யூவை நான் சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மலாக சர்ச் ஆப்ரேட்டர் இப்போ யூஸ் பண்ணுறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிபிபி வேர் நேம் லைக் எனக்கு என்னன்னா எங்கேயாச்சும் ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்குது வேணுமான்னு இருக்கு நான் கேட்குறேன். பட் இது வந்து ஒரு பொசிஷன் உள்ளது எங்கேயாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கிறது மென்ஷன் பண்ணிட்டு ஸோ எல்லா ரெக்கார்டும் இருக்கிறது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஒரு டேட்டா மட்டும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பேட்டர்ன் நம்மளோட சின்டெக்ஸ்ல இருக்க பெர்சன்டேஜோ இதோ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ நான் என்னன்னா அந்த இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அது வந்து ஃபில்டர் இருக்கு, அது வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது. எஸ்கேப் சீக்வன்ஸுங்கிறத வந்து நான் இந்த ஃபார்வர்ட் இதுக்கு இது பண்ணனால இப்படி நம்ம இது பண்றோம்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் இது பண்ணா பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணிடுவோம்.
ஸ்டெப் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இதனால அது வந்து பேட்டர்ன் கிடையாது, நம்ம இதுல இருக்க அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது. இது வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்றதை நம்ம இந்த இதுல நான் வந்து அட் யூஸ் பண்ணியிருக்கேன். அட் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா அதை நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை பர்டிகுலர் ரெக்கார்டை சர்ச் பண்ண முடியும். இது எல்லாம் வந்து சர்ச் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதுதான் இந்த, சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அதுபோல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர், எஸ்கியூஎல் ஸ்டார் பிளஸ் ஆப்ரேட்டர், ரைட் ஆப்ரேட்டர், இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம செலெக்ஷன் வந்து கிளைண்ட் கேட்குற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி டேட்டாவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம், சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஆப்ரேட்டர்ஸ், நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ், ஆரக்கிளில் என்னென்ன எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதை பார்க்கலாம், சரிங்களா? இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ. எல்லாம் இது ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அந்த வீடியோஸ் பார்த்தீங்களா? வினோத், ஓகே ஓகே, ட்ரை பண்ணுங்க. இந்த வாரத்துக்குள்ள அதை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.